வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான விஷயத்த பத்தி பேச போறோம். ஜப்பான்ல இருக்கிற ஒகினாவா தீவு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்திலேயே மிக நீண்ட காலம் வாழும் மனிதர்கள் அங்கதான் இருக்காங்க. 100 வயசை தாண்டி அவங்க இவ்ளோ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அது எந்த விலையுயர்ந்த மாத்திரைகளோ நவீன பயோ ஹேக்கிங் முறைகளோ கிடையாது. அவங்க அன்றாடம் சாப்பிடுற உணவு தட்டுல தான் அந்த மேஜிக்கே இருக்கு. சரி, இது எப்படி சாத்தியம்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். நீண்ட ஆயுள்னா நிறைய பேருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் மருந்து தேவைன்னு தோணும். ஆனா அந்த ரகசியம் ஒரு மாத்திரையில இல்ல, தட்டுல இருக்குன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. 100 வயசுக்கு மேலேயும் தெளிவான சிந்தனையோடும் சுறுசுறுப்பான உடம்போடும் ஒருத்தரால எப்படி வாழ முடியுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அவங்களோட வாழ்க்கை முறையும் தான் இந்த அலசல்ல நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த 100ங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. நம்ம ஊர்ல 100 வயசு வரைக்கும் வாழ்றதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் இல்லையா? ஆனா ஒகினாவாவுல இது ரொம்ப ரொம்ப சாதாரணம். அங்க 100 வயசை கடந்தவங்க அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீண்ட ஆயுள்ங்கிறது வெறும் அதிர்ஷ்டம் கிடையாது. அது அவங்களோட குறிப்பிட்ட வாழ்க்கை முறையோட நேரடி ரிசல்ட் தான் உறுதியா சொல்லலாம். ஜப்பானிய உணவுனோன்னு நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? நிறைய மீனு, அப்புறம் வெள்ளை சாதம், கரெக்டா? ஆனா ஒகினாவா மக்களோட சீக்ரெட் அது இல்லங்க. அவங்க தத்துவமே தாவரங்களோட சக்தி தான். அவங்க பாரம்பரிய உணவு முறை வழக்கமான ஜப்பானிய உணவு முறையிலிருந்து ரொம்பவே வித்தியாசப்பட்டு தாவரங்களை மட்டுமே மையமா வச்சு பயணிக்கிறது தான் இதுல ஆச்சரியமான விஷயம். அவங்க தட்டுல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட முழுமையா தாவரங்களை அடிப்படையா கொண்டதுதான். முழு தானியங்கள், பருப்பு வகைகள், குறிப்பா அவங்களோட ஃபேமஸான சக்கரவள்ளி கிழங்கு, இதுதான் அவங்க உணவோட பெரும்பகுதியை பிடிச்சிருக்கு. மஞ்சள் மாதிரியான மசாலா பொருட்களுக்கு கொஞ்சமும், இறைச்சி மற்றும் பால் பொருட்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான இடமும் தான் அவங்க தட்டுல இருக்கு. இந்த உணவுகள் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்? ஏன்னா இதுல கொழுப்பு ரொம்ப கம்மி, ஆனா ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதுல ஏராளமா இருக்கு. விலங்குகள் மூலமா புரதத்தை எடுத்துக்காம டோஃபு இருக்கும் பருப்பு வகைகள் மூலமா தூய்மையான தாவர புரதத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இது ஃபேக்டரியில தயாரான உணவு இல்லங்க, முழுசா இயற்கையால வடிவமைக்கப்பட்ட சூப்பரான உணவு முறை. இப்போ ஒரு முக்கியமான ஒப்பீட்டை பார்ப்போம். நம்மளோட நவீன கால உணவு முறை எப்படி இருக்கு, ஒகினாவா மக்களின் உணவு முறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் டயட், சுருக்கமா சாட் எனப்படும் நிலையான அமெரிக்க உணவு முறையோட இதை நாம ஒப்பிட்டு பார்க்க போறோம். இந்த எஸ்ஐடி உணவு முறையில பாத்தீங்கன்னா, முழுமையான தாவர உணவுகள் மொத்த கலோரியில வெறும் 5%க்கும் கம்மியா தான் இருக்கு. மிச்சம் எல்லாம் நிறைவுற்ற கொழுப்புகளும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகளும் தான். ஆனா ஒகினாவா உணவு முறையோ ரத்தத்துல சர்க்கரை அளவை சீரா வச்சுக்குது, ஆரோக்கியமான இன்சுலின் செயல்பாட்டை தூண்டுது. குறிப்பா 97% அமெரிக்கர்களுக்கு கிடைக்காத அத்தியாவசிய நார்ச்சத்தை இது முழுமையா கொடுக்குது. இப்போ இந்த தரவுகள்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எந்த சார்பும் இல்லாம இந்த எண்களை பார்த்தா ஒரு உண்மை பளிச்சுன்னு தெரியும். ஆயுட்காலத்துல ஒகினாவா தான் நம்பர் 1. அதே சமயம் இதய நோய், பெருங்குடல் புற்றுநோய் மாதிரியான நாள்பட்ட வியாதிகள் அங்க ரொம்ப ரொம்ப குறைவு. தாவர அடிப்படையிலான உணவு முறை எப்படி குறைவான நோய் விகிதத்துக்கும் நீண்ட ஆயுளுக்கும் நேரடியா காரணமா இருக்குன்னு இது சந்தேகமே இல்லாம நிரூபிக்குது. சரி, அவங்களோட ஒட்டுமொத்த உணவு முறையிலிருந்து தினமும் காலையில அவங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். அவங்க நீண்ட ஆயுள் அந்த நாளோட முதல் உணவுலேயே ஆரம்பிச்சிடுது. அவங்க காலை உணவு வெறும் பசியை ஆத்துறதுக்கு மட்டும் இல்ல, மூளை, இதயம், குடல் இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல குணப்படுத்தி உடம்ப அப்படியே முழுசா ரீசெட் பண்ணுது. அவங்களோட இந்த பாரம்பரியமான காலை உணவுல 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊர்ல வழக்கமா சாப்பிடுற காலை உணவு ரத்தத்துல சர்க்கரைய சட்டுன்னு ஏத்தி உடம்புல வீக்கத்தை உண்டாக்கும். ஆனா ஒகினாவா மக்களோட இந்த 5 ஸ்டெப் காலை உணவு அது முற்றிலுமா தவிர்க்குது. அது என்னென்னு ஒன்னொன்னா பாப்போம். மொத விஷயம் மிசோ சூப். கடினமான உணவுகளை வயிற்றுக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடியே இந்த மிதமான சூடான திரவம் செரிமான மண்டலத்தை அப்படியே அமைதிப்படுத்துது. புளிக்க வைக்கப்பட்ட மிசோ, டோஃபு, கடற்பாசி எல்லாம் கலந்த இந்த சூப் குடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சூப்பரான ப்ரோபயோட்டிக்களை கொடுத்து ஒரு நாளோட தொடக்கத்தையே ரொம்ப சிறப்பா மாத்துது. ரெண்டாவது என்ன தெரியுமா? சாதாரண உருளைக்கிழங்கு இல்ல, ஒகினாவாவோட ஸ்பெஷலான ஊதா நிற சர்க்கரைவள்ளி கிழங்கு. இதுல கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, அதனால சர்க்கரையை மெதுவா தான் வெளியிடும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற அந்த அந்தோசைனின்கள் எனப்படும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்கள் வயசாவதை தடுத்து நாள் முழுக்க தேவையான ஆழமான எனர்ஜியை கொடுக்குது. மூணாவது விஷயம் கோயான்னு சொல்லப்படுற பாகற்காய். என்னது பாகற்காயான்னு நாம முகம் சுழிக்கலாம், ஆனா ஒகினாவா முதியர்களுக்கு இது ஒரு பொக்கிஷம். கசப்பா இருந்தாலும் இதை அவங்க ஒதுக்குறதே இல்ல. ரத்தத்துல சர்க்கரை அளவை சீரா வச்சுக்க இந்த இயற்கை மருந்து ரொம்பவே உதவுது. எனர்ஜி சட்டுன்னு குறையாம மனச கூர்மையாவும் சுறுசுறுப்பாவும் வச்சுக்க இதுதான் முக்கிய காரணம். இது நமக்கு உணர்த்தும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா,
உணவுங்கிறது என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல மட்டும் இல்ல, அதை எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கறதுலயும் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திக்கு கொஞ்சம் புளிக்க வைக்கப்பட்ட காய்கறிகள், செல்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய சுத்தமான கிரீன் டீ அல்லது பார்லி டீ, இவை எல்லாமே சின்ன சின்ன அளவுல தான் எடுத்துப்பாங்க. அவங்க அவசர அவசரமா உணவு முழுங்குறதில்ல. நிறைய நன்றி உணர்வோடு ஒரு அமைதியான சடங்கு மாதிரி ரொம்ப ரசிச்சு நிதானமா சாப்பிடுறாங்க. ஆனா ஒகினாவாவோட நீண்ட ஆயுர் ரகசியத்தை வெறும் சாப்பாட்டு தட்டோட நாம முடிச்சிட முடியாதுங்க. இது தட்டை தாண்டிய ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஆரோக்கியம்ங்கிறது அவங்க வாழ்ற முறையிலே ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு. அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அடித்தளமா இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. வயசாவது அவங்க ஒரு பாரமா நினைக்கிறதே இல்ல, ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. டெய்லி வாக்கிங், தோட்டக்கலை, தாய்ச்சி மாதிரியான உடற்பயிற்சிகள், அப்புறம் முக்கியமா தனிமையை தவிர்க்கும் வலுவான சமூக பிணைப்புகள். முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் இயற்கையோடு ஒன்றி வாழறதும் தான் அவங்க நீண்ட ஆயுளுக்கு மிகப்பெரிய தூண்கள். இதுல கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. இந்த ஒகினாவா தீவுலையும் இப்போ சில நவீன மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நடுநிலையா இந்த விஷயத்த பார்த்தோம்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் சர்க்கரை பாலங்களும் அடங்கிய மேற்கத்திய உணவு முறை எப்போ அந்த தீவுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சதோ அப்போதிலிருந்து அங்கேயும் நீரிழிவு, உடல் பருமன் மாதிரியான நோய்கள் அதிகமாகுது. நம்ம ஆரோக்கியத்தை முடிவு பண்றது மரபணுக்களை விட நம்ம அன்றாட வாழ்க்கை முறைங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா, ஒகினாவாவின் உணவு முறை நமக்கு வெறும் ரெசிபிகளை மட்டும் சொல்லித் தரல, வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான ஞானத்தை கொடுக்குது. நீண்ட ஆயுளுங்கிறது வெறுமனே வருஷங்களை கூட்டுறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு காலையிலயும் ஒரு ரீசெட் பட்டனை அமுக்குற மாதிரி ஃபீல் பண்றதுதான்னு சொல்றாங்க. நம்ம மரபணுக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம ஆரோக்கியத்தை முடிவு பண்றது நாம தினமும் செய்யற சின்ன சின்ன தேர்வுகள் தான். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, ஒகினாவாவோட இந்த ரகசியத்தை நாமும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அதிகமா தாவர உணவுகளை சாப்பிடுறது, வாழ்க்கையின் பரபரப்பை குறைச்சு கொஞ்சம் நிதானமா வாழறது, சுத்தி இருக்கிறவங்களோட அன்பை பகிர்வது, இதுதான் உங்க நீண்ட ஆயுளுக்கான உண்மையான ரகசியமா இருக்குமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காலை பொழுதிலும் கொஞ்சம் ஒகினாவாவை சேர்க்க முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கியமான ஒரு மாற்றம் இன்னைக்கு உங்க தட்டிலிருந்தே தொடங்கட்டும்.